எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, எந்த திசையில் தாம்பத்தியம் வைத்தால் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும்? அதாவது ஒருத்தவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, கணவன், மனைவி எந்த திசையை நோக்கி தாம்பத்தியம் வைக்கணும் அப்படின்லாம் மூல நூல்ல குடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் குடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா குடுக்கப்பட்டிருக்கு. இது நானா எழுதுறது கிடையாது. உலக ரகசியம் என்னும் பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற நூல்ல வந்து இந்த விஷயங்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்சா படிச்சு பாருங்க. பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற நூல்ல குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளிகளா இருந்திருந்தா, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு செயலுக்குமே வந்து எந்த டைம்ல பண்ணணும், என்ன மாரி பண்ணணும், எந்த திசையை நோக்கி பண்ணணும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரகசியங்கள வந்து பொதிஞ்சு கிடக்குது. மனுநீதி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. பிரபஞ்ச உற்பத்தின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த மாரி நூல்கள்ல சாஸ்திரங்கள் நெறைய வந்து நீங்க கத்துக்கணும். அதில தான் வந்து விதிய மாத்தக்கூடிய சக்தி வந்து இந்த நூல்ல வந்து இருக்குது. நம்ம எதையுமே கத்துக்காம வந்து ஜாதகத்துப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாதகத்துப்படி தான் நடக்கும். முகூர்த்தம் மூலியமா ஜாதகத்த மாத்த முடியும். இந்த சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்கள வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றவனுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. அது நடைமுறையில வந்து பார்க்க முடியுது. எல்லாமே 100% ஜாதகப்படிலாம் நடக்காது. நம்ம செயல்பாடுமே அதில இருக்குது. அப்ப கரெக்ட்டான செயல்பாடு பண்ணா விதிய மாத்த முடியும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இத ஏத்துக்கிறது, ஏத்துக்காதது உங்க விருப்பம். ஒருத்தர் சொல்றாரு, "இந்த மாரி விஷயங்கள் எல்லாமா வந்து பார்த்து, பார்த்து பண்ணுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் எப்படி தான் வாழ்றது?" அப்படின்றாரு. நீங்க பார்த்து, பார்த்து பண்ண சொல்லி யார் சொல்றா? இந்த மாரி பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல குடுக்கப்பட்டிருக்கு. அத ஃபாலோ பண்ணாததும் உங்க விருப்பம். ஆனா, அதில குடுக்கப்பட்ட விஷயங்கள நான் சொல்லிர்றேன். ஃபாலோ பண்ணி பயனடைய முடிஞ்சா பயனடையலாம். ஏன்னா, எதையுமே மாத்த முடியாதுன்னா, அப்ப நீங்க கத்துக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? சாஸ்திரங்கள் வந்து படிக்க தேவையில்ல. முன்னோர்கள் சொல்றத கேட்க தேவையில்ல. யார் பேச்சையும் கேட்க தேவையில்லையே. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணலாமே. இப்போ குடுத்தவன் வந்து பைத்தியக்காரனா? எல்லாத்தையும் குடுக்குறான் அப்புட்ன்னா, விதிய மாத்தக்கூடிய தன்மை உள்ளது. அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு தானே வழிமுறை சொல்றாங்க. அத கேட்க கூட யாருக்கும் வந்து பொறுமை இல்ல, நிதானம் இல்ல. கேள்வி மேல கேள்வி கேட்கறது. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? அப்படின்ட்டு. ஒத்து வராதவங்க வந்து குருடோடையும், முடவனாவும் வந்து வாழ்றாங்க. அந்த மாரி வாழ்க்கை வேணுங்கிறவங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. இது கரெக்ட்டா இதுபடி பண்ணும்போது, என்ன மாரி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு, வடகிழக்கு இது போன்ற திசைகள் நோக்கி தாம்பத்தியம் பண்றவங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அப்படின்னா, குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிழக்குங்கிறது தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம். அதே மாரி வடகிழக்கு மூலைங்கிறது சப்தரிஷிகள் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்ப கிழக்கு திசை நோக்கியோ, வடகிழக்கு திசை நோக்கியோ தாம்பத்தியம் வைத்துக்கொண்டா, குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு திசை நோக்கி உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா, கணவன், மனைவி அவங்களுக்கு வந்து ஞான குழந்தை பிறக்கும்னு சொல்றான். ஏன்னா இதுக்கு பேர் வந்து ஞான திசை. அதனால ஆண் குழந்தை பிறந்தா மெய்ஞானியா பிறப்பான். அதே பெண் குழந்தை பிறந்தா பதிவிரத சிரோன்மணியா இருப்பா அப்படின்னு சொல்லி நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வடக்கு அப்படிங்கிறது குபேரனுடைய திசை. வடக்கு திசை நோக்கி யாரெல்லாம் இந்த மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து குபேர சம்பத்தும் தீர்க்க ஆயுளோடு வாழும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய சம்பத்துக்களோட நிறைய சொத்து பத்துலாம் சேரும். தீர்க்க ஆயுளும் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு திசை நோக்கி இன்பம் சுகித்து அது மூலிமா குழந்தை பிறந்தது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து தீர்க்க ஆயுளும் இருக்கும். நல்ல சம்பத்துக்களும் குபேர சம்பத்துக்களும் கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தெற்கு திசை நோக்கி தாம்பத்தியம் வைத்து கொண்டாங்கன்னா, இது வந்து யமனோட திசை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் தாம்பத்தியம் வச்சு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து குருடு, முடம், செவிடு அல்லது அங்க குறையோடு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தெற்கு திசை நோக்கி யாருமே செக்ஸ் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து குருடாவோ, செவிடாவோ, முடமாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க பலவீனம், ஒரு அங்கம் இல்லாத மாதிரி கூட குழந்தை பிறக்கும். ஆயுளும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. வடமேற்கு திசையில் ஒருத்தங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா, கணவன் மனைவி, அதை வாயு மூலை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மூதேவி கழுதையில் வாசம் செய்கிறாள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திசை நோக்கி யாரை தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா குழந்தை வந்து தரித்திரனா பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தரித்திர குழந்தை இது ஏன் தான் பிறந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ பேரை வந்து அந்த குழந்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தென்கிழக்கு அப்படிங்கிறது அக்னி மூலை. இந்த அக்னி மூலை நோக்கி தென்கிழக்கு திசையில் யார் தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து திருடனாக பிறப்பான், எல்லா வகையான கெட்ட செயல்களையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு திசை இதுதான் நிருதி மூலை அப்படின்னு சொல்கிறோம். தென்மேற்கு திசை அப்படிங்கிறது பேய்கள் பிசாசுகள் நடமாடக்கூடிய மூளையாம். அப்போ அந்த திசை நோக்கி யார் செக்ஸ் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால், அவன் வந்து இன்னொருத்தன்ட்ட வந்து இழுத்து விட்டு சண்டை போட வச்சு அந்த மாதிரி செயல் செய்கிறவனாக இருப்பான். இவன் வந்து 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்ணாக பிறந்தால் விலை மாதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெண் வந்து பிற்காலத்தில் விலை மாதுவாக
இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு டைரக்ஷனில் செக்ஸ் வச்சுக்கும்போது என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்ச உற்பத்தி அப்படிங்கிற நூலில் முடிஞ்சால் அதை படிங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சாஸ்திரங்களில் வந்து முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து தேடி படித்தா தான் விதியை மாற்ற முடியும். எதையுமே நான் தேட மாட்டேன், விதியை வந்து மாற்ற முடியாதுன்னு பெரிய பேச்சை பேசுறதை விட்டுட்டு இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இந்த பதிவு நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலத்துக்கு ஏற்ற பதிவு இது நிச்சயமாக தேவை. நீங்கள் தப்பான திசையில் உடல் உறவு கொள்ளும்போது அந்த குழந்தை வந்து தரித்திரனாக பிறப்பான் அப்படிங்கிறதுலாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நல்ல திசையை நோக்கி தாம்பத்தியம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.